பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியான கோன் பனாகை குரோர்பதி மூலமா 5 கோடி ரூபாய் வென்று இந்தியா முழுக்க பேசப்பட்டவர் தான் பீகாரை சேர்ந்த சுஷில்குமார். ரொம்ப எளிய குடும்பத்துல பிறந்த இவரு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச 2000 வருஷத்துல டிவி கூட இல்லாம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுடைய டிவியில நிகழ்ச்சியை பார்த்து ஒரு நாள் ஹாட் சீட்ல உட்காரணும் அப்படின்ற ஒரு கனவை கண்டிருக்காரு. அதே டைம்ல பிபிஎஸ்சி மற்றும் ரயில்வே தேர்வுகளுக்கு தயாராகி நூலகத்துல தினமும் பொது அறிவையும் மேம்படுத்திட்டு இருந்திருக்காரு. சோ அந்த கனவு நனவாகி அவர் கேபிசி மேடையில பங்கேற்ற அவர் 5 கோடி ரூபாயை வென்று நாட்டின் முதல் பெரும் பரிசு பெற்ற போட்டியாளரா வரலாறு படைச்சாரு. ஆனா சில மாசங்கள்லயே தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்து நிதி முறிவுக்கு உள்ளாகி இருக்காரு. 2020 ஃபேஸ்புக்ல அவர் பகிர்ந்த பதிவுல வெற்றிக்கு அப்புறமா தன்னார்வ தொண்டு பணிகளை ஈடுபட்டு பலர் தன்னுடைய நம்பிக்கையை தவறா பயன்படுத்தியதாகவும் இதனால மனைவியோட உறவுல பிளவு ஏற்பட்டதாகவும் சொல்லியிருக்காரு. சோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தான் ரகசிய நன்கொடை கொடுக்கிற பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன். மாசத்துக்கு ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டேன். ஸோ அதில் பலரும் என்னை ஏமாத்திட்டாங்க. மனைவி நான் யாரையும் நம்ப வேண்டாம், யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை நான் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு 2 பசுக்கள் மட்டும்தான் இருக்கு. ஸோ பால் கறந்து வித்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அது செய்தியாகி பலரும் அவரை தவிர்த்திருக்காங்க. ஸோ இந்த தனிமையில டெல்லியில தங்கிய தினங்கள்ல மது மற்றும் புகைப்பழத்துக்கு அடிமையானதாகவும் சொல்லப்படுது. ஸோ ஊடகங்களை ரொம்ப எளிதா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. சில வருஷங்களுக்கு அப்புறமா சுஷில்குமார் அமைதியான வாழ்க்கையை சூஸ் பண்ணி கல்வித்துறையில கவனம் செலுத்திட்டு இருக்காரு. மும்பைக்கு போய் சினிமாவுல முயற்சித்தும் வெற்றி பெறாத அவர் இப்போ அரசு பள்ளியில ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு வராரு. ஒரு காலத்துல நாட்டின் கண்கள்ல ஹீரோவா இருந்த சுஷில்குமார் இன்னைக்கு எளிய வாழ்க்கையில நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காரு.